பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் டிசம்பர் 31ஆம் தேதி வரை செல்லும் என்று அறிவிக்க வலியுறுத்தி தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னையில் அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தலைமையில் ரிசர்வ் வங்கி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றனர். ஆனால் அவர்களை உயர்நீதிமன்றம் அருகிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தினர். தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்றவர்களை தடுக்க முயன்ற போது ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் சாலையில் படுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். மத்திய அரசின் இந்த அறிவிப்பு ஏழை மக்களை கடுமையாக பாதித்துள்ளதாகவும், எனவே டிசம்பர் 30ஆம் தேதி வரை பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லும் என்று அறிவிக்க வலியுறுத்தியும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் வேளாண் கூட்டுறவு வங்கிகள் முடங்கி கிடக்கின்றன. சிறு குறு அந்த வர்த்தகம் முடங்கி கிடக்கிறது. ஏழை நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். உடனடியாக மத்திய அரசாங்கம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை டிசம்பர் மாதம் இறுதி வரையில் அதை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதேபோல் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்து சேலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு பணத்தை பதுக்கியவர்கள் குறித்த விவரம் தெரிந்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பிரதமர் நரேந்திர மோடி நாடகமாடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மத்திய அரசுக்கு எதிராக நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்தியன் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் தொண்டர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் டிசம்பர் 31ஆம் தேதி வரை செல்லும் என்று அறிவிக்க வலியுறுத்தி திண்டுக்கல்லில் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பாலபாரதி, இது போன்ற போராட்டத்தை போலீசார் தடுப்பது ஜனநாயக விரோதமானது என்று கண்டனம் தெரிவித்தார். யாரிடமும் கருப்பமை வைக்கக்கூடாது. அவர்கள் உரிய ஆவணங்களோடு வங்கிக்கு வருகிறார்கள். அவர்கள் கருப்பு பணங்களை பதுக்கி வைக்கக்கூடியவர்கள் அல்ல, சாதாரண பொதுமக்கள். ஆகவே இந்த கருப்பமை வைப்பதை கண்டித்தும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் காவல்துறை, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய காவல்துறை ஜனநாயக ரீதியான போராட்டங்களுக்கு தடை விதிப்பது என்பது சரியல்ல என்று ரூபாய் நோட்டுகள் மாற்றத்திற்கு ஏற்பாடுகள் செய்யும் வரை பழைய நோட்டுகளை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிபிஎம் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் டிசம்பர் 31ஆம் தேதி வரை செல்லும் என்று அறிவிக்க வலியுறுத்தி சேலம், ஈரோடு, கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.